ஒரு காலத்தில் ஒரு மன்னன் தன் அமைச்சர்களிடம் நம் நாட்டில் எது மிகவும் மதிப்புமிக்கது என்று கேட்டார். முதல் அமைச்சர், மன்னா, நாட்டில் உள்ள தங்கமும் வைரங்களும் தான் மிகவும் மதிப்புமிக்கவை என்றார். இரண்டாவது அமைச்சர், இல்லை மன்னா, நம் நாட்டின் வலுவான படையும் தான் மிகவும் மதிப்புமிக்கது. அதுதான் நம் எல்லையை காக்கிறது என்றார். மூன்றாவது அமைச்சர், மன்னா, இந்த நாட்டில் உள்ள விவசாய நிலங்களும் உணவுப் பொருட்களும் தான் மிகவும் மதிப்புமிக்கவை. மக்கள் வாழ அதுதான் ஆதாரம் என்றார். ஆனால் நான்காவது அமைச்சரான விவேகானந்தன் என்பவர் அமைதியாக இருந்தார். மன்னன் அவரை கேள்வி கேட்டபோது விவேகானந்தன் எழுந்து, மன்னா, இந்த உலகில் மிகவும் மதிப்புமிக்கது அறிவு ஒன்றுதான் என்றார். மற்ற அமைச்சர்கள் அதை மறுத்து சத்தமிட்டனர். அறிவா? அறிவு எப்படி தங்கம் போல மதிப்புமிக்கதாக இருக்கும் என்று கேட்டனர். விவேகானந்தன் தான் கூறுவது சரி என்று நிரூபிக்க ஒரு திட்டத்தை கூறினார். மன்னா, தயவு செய்து உங்கள் கருவூலத்தில் உள்ள ஒரு மூட்டை தங்கத்தை எடுத்து எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லாத ஒரு பாலைவனத்தில் விட்டுவிட்டு வருவோம். அதேபோல நம் நாட்டின் மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவரை வெறும் கையுடன் இன்னொரு பாலைவனத்தில் விட்டுவிட்டு வருவோம் என்றார். மன்னன் அதன்படியே 2 காரியங்களையும் செய்தார். ஒரு மாதத்திற்குப் பிறகு மன்னன் தன் ஆட்களை அனுப்பி அந்த 2 இடங்களையும் சென்று பார்க்கச் சொன்னார். தங்கம் இருந்த பாலைவனத்தில் யாரும் இல்லாததால் தங்க மூட்டை அப்படியே இருந்தது. ஆனால் அதை யாருமே பயன்படுத்த முடியாததால் எந்த பயனும் இல்லாமல் இருந்தது. அறிஞர் இருந்த பாலைவனத்தில் அறிஞர் தன் அறிவை பயன்படுத்தி மணலை குவித்து நீரைச் சேமிக்க ஒரு வழியை கண்டுபிடித்திருந்தார். அருகில் இருந்த பாலைவன செடிகளிலிருந்து உண்ணக்கூடிய பொருட்களை தேர்ந்தெடுத்து ஒரு சிறிய தங்குமிடத்தையும் அமைத்திருந்தார். அவர் மற்றவர்களின் உதவிக்காக காத்திருக்காமல் தன் அறிவை பயன்படுத்தி வாழ்வதற்குரிய வழியை தானாகவே உருவாக்கியிருந்தார். இந்த செய்தியை கேட்டு வியந்த மன்னன் விவேகானந்தனிடம், இப்போது புரிந்தது. தங்கம் இருந்த இடத்தில் ஒரு சிறிய மாற்றமும் இல்லை. ஆனால் அறிவு இருந்த இடத்தில் உயிர் வாழ்வதற்கான வழி உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். அன்றிலிருந்து மன்னன் தன் நாட்டு மக்களின் கல்விக்கும் அறிவுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கத் தொடங்கினார். நீதியின் நோக்கம். அறிவு என்பது திருட முடியாத, அழியாத, ஆனால் வளரக்கூடிய ஒரே செல்வம். தங்கமும் மற்ற பொருட்களும் நம் தேவையை பூர்த்தி செய்ய உதவும். ஆனால் அறிவால் நாம் அந்த தேவைகளை உருவாக்கவும் பூர்த்தி செய்யவும் முடியும்.